ஃபைனலி கூகுள் அவங்களோட ஆண்ட்ராய்ட் 16க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரீடிசைன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக கூகுள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 வந்து 12 போகும்போது சில சேஞ்ச் வந்து பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்ட் 13 வந்துச்சு. அப்போ எந்த விதமான சேஞ்சும் ஆகலை. 14 வரும்போது சேஞ்ச் ஆகலை, 15 வரும்போது சேஞ்ச் ஆகலை. பட் 15 to 16 வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 16ல் வந்து என்னென்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் நமக்கு அந்த புது ஆண்ட்ராய்ட் 16ஓட ஈஸ்டர் எக். ஈஸ்டர் எக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு புது டிவைஸ் வாங்கினதுக்கப்புறம் என்ன வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம். அப்போ நமக்கு அந்த இடத்துல ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம டேப் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் லுக்லன்னு வரும். அதான் நம்ம ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல் அங்கே என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். பேட்டரியோட ஐக்கான் வந்து பாருங்க, அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிக்சலோட அந்த பேட்டரி ஐக்கான் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தா மாற்றிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த பேட்டரி நம்ம சார்ஜில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த லுக் வந்து எப்படி வருதுன்னு வந்து பாருங்க. இதே சேம் லுக் எங்கேயோ பார்த்துருக்கோன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒன்னியூவில் இப்போ ரீசெண்டாக அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க 7ல். அதில் இதே மாதிரி பேட்டரி ஸ்டைல் தான் வந்து வரும். தென் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து பாருங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 15ல் நமக்கு வந்து பேக் சைடு ஃபுல்லாக வந்து பிளாக்காக தான் வந்து இருக்கும். பட் ஆண்ட்ராய்ட் 16ல் வந்து பாருங்க பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம பேக்ரவுண்ட் என்ன வால்பேப்பர் வைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு வந்து பிளர் ஆயிருச்சு. அந்த லுக் தான் அப்படி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் வந்து பாருங்க, அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு அது எவ்வளோ லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு லைன் மாதிரி வந்து பார்த்தா காட்டுது. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிக் டெல்ஸ் எல்லாமே நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே சேம் ஃபீச்சர் வந்து இப்போ நத்திங் ஓஎஸ்ல வந்து பார்த்துருப்போம். அந்த நத்திங் ஓஎஸ்லேயே நம்மளால குயிக் டெல்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சேம் ஃபீச்சர் இங்கே ஆண்ட்ராய்ட் 16ல் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இது காப்பியா இன்ஸ்பிரேஷனா என்னன்னு தெரியல. நத்திங் ஓஎஸ் நம்ம நோட்டிஃபிகேஷன் மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளால ஆண்ட்ராய்ட் 16லையும் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பேனல் நிறைய நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கு. அது நம்ம ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணும்போது அப்போ நம்ம கிளியர் பண்ண ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணுவோம். அப்படி நம்ம ஸ்வைப் பண்ணும்போது அந்த அனிமேஷன் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நல்லா மாற்றிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்ல வந்து 3 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி. அதை கிளிக் பண்ணும்போது டேரக்டாக நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்க முடியும். அது பக்கத்தில் கிளியர் ஆல் வந்து இருக்கு. ஸோ கிளியர் ஆல் கொடுத்தோம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து கிளியர் ஆயிரும். தென் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்து நோட்டிஃபிகேஷனோட செட்டிங்ஸ் வந்து போய்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம குயிக் பேனல் வந்து நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் எதுவுமே பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஐக்கான்லாம் மாற்றிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆப்போட ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மாற்றல. தென் அந்த ஹோம் ஸ்க்ரீன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் விஜிட் வந்து இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட் 15ல் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும். இங்கே ஆண்ட்ராய்ட் 16ல் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் விஜிட்டை கொஞ்சம் சின்னதாக வந்து பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வால்யூம் பேனல் வந்து பாருங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்ட்ராய்ட் 15ல் வால்யூம் பேனல் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆண்ட்ராய்ட் 16ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா சைடில் நமக்கு ஆப்போட ஐக்கான்லாம் இருக்கும். அந்த ஆப்போட ஐக்கான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலர்ஃபுல்லாக வந்து மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு அது பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி வந்து இருக்கும். இப்போ நம்ம ஆப்போட ஐக்கான் ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லாக வந்து மாற்றிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஏதோ செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே நம்மளால் வந்து பார்த்தா குரூப்பிங் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எல்லாமே 1 by 1 வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 16ல் வந்து பார்த்தா கொஞ்சம் குரூப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸில் இந்த மாதிரி ரீடிசைன் நம்மளால் பார்க்க முடியுது. ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா ஆப் டிரைவர் வந்து இருக்கும். அங்கே நமக்கு பெரிய சேஞ்ச் இல்லைனாலும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளர் எஃபெக்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து பார்த்துருந்தோம். பேக் சைடு பிளராக இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு ஆப் டிரைவர் ஸ்வைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் என்ன வால்பேப்பர் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே நம்ம கஸ்டம் ரோம் வந்து போடுவோம். அதில் இதே மாதிரி லுக்காக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா தனியாக தர்றது, நானே தரேன்டா எடுத்துக்கங்களான்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஆப் டிரைவர் மேலே ஸ்வைப் பண்ணுறோம். அது வந்து பாருங்க ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து வரல. கர்வ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இங்கே ஆப் டிரைவர் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் ரீசெண்ட் ஆப். அதில் நம்மளால் 2 சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ரீசெண்ட் ஆப்பில் ஆப் இன்ஃபோ பார்க்கறதுக்கு ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெனுவெல்லாம் வரும். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தா உள்ளே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் ஆப்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஜஸ்ட் சிங்கிள் டேப் பண்ணாலே மட்டும் போதும் நமக்கு எல்லாமே வந்து பார்த்தா காட்டும். நம்ம தென் செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இந்த ரீசெண்ட் ஆப்பில் ஒரு சின்ன பவுன்ஸ் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணிட்டு கீழே விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் எஃபெக்ட் வந்து வருது. எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இதே மாதிரி சேம் எஃபெக்ட் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலையும் வந்து பார்த்தோம். அதே மாதிரி எஃபெக்டிங் ரீசன்ட் பாலி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லாக் ஸ்க்ரீன் நம்மளால் நிறைய சேஞ்ச் பார்க்க முடியுது. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. பட் அந்த யூஸ்ஃபுல்லான ஒரே ஒரு ஃபீச்சர் அதாவது அந்த விஜிட். ஓகே, நத்திங் ஓஎஸ் லாக் ஸ்க்ரீன்லேயும் நிறைய விஜிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி சேம் ஃபீச்சர் வந்து பார்த்தா மற்ற பிராண்டு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். சாம்சங் இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற யூவில் லாக் ஸ்க்ரீன் விஜிட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஓல்டு ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் வியூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா 2 ஆப்ஷன்
ஆப்ஷன் இருக்குது. ஒன்று காம்பேக்ட் வியூ, இன்னொன்று வந்து ஃபுல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் லிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா பழைய ஓல்டு ஸ்டைல். இந்த காம்பேக்ட் வியூ கொடுக்கும்போது நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாமே குரூப் ஆகி சின்னதாக ஒரு ஐக்கான வந்து காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணும்போது எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ நத்திங் ஓஎஸ்ல வந்து இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி சேம் ஃபீச்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் வந்து எஃபெக்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம சாம்சங் ஒன் ஏல வந்து பார்த்துருப்போம், லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எஃபெக்ட்லாம் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி சேம் எஃபெக்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த லுக்கை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஷேப்பில் வந்து பாருங்கள் நிறைய ஸ்டைல் வந்து இருக்குது. நமக்கு என்ன ஸ்டைல் வந்து வேணுமோ அதை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த ஷேப் பக்கத்துலேயே வெதர் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து செட் பண்ணுறோம். அந்த ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு ரெயின் ட்ராப் வர மாதிரி ஒரு ஸ்னோ வர்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இந்த எஃபெக்ட் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் அந்த பேஜ் போனோம் அப்படின்னா அங்கே நம்ம ஒரு ரீடிசைன்லாம் வந்து பார்க்க முடியுது. அந்த வால்பேப்பர் அப்ளை பண்ணும்போது லுக் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே கிரிட் ஆப்ஷன் வந்து இருக்குது. அது நமக்கு ஆண்ட்ராய்ட் 15 எப்படி இருக்குது, ஆண்ட்ராய்ட் 16 எந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு சொல்லி வந்து பாருங்க. இந்த கிரிட் ஆப்ஷன் வந்து பாருங்க எந்த மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இங்கே லாக் ஸ்க்ரீன் வந்து பார்க்க முடியுது. இப்போதைக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 16 QPR பீட்டா 1. இன்னும் நம்ம பீட்டா 2, பீட்டா 3, பீட்டா 4லாம் வரும்போது இன்னும் நிறைய ஃபீச்சர் நம்மளால வந்து பார்க்க முடியும். இப்போதைக்கு இனிஷியலாக வந்து பார்த்து இந்த மாதிரி சில ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம நிறைய சேஞ்ச் வரப்போகுது. எக்ஸாம்பிள் கூகுளோட ஃபைல்ஸ் ஆப் வந்து இருக்கு, அதுக்கு நம்ம நிறைய சேஞ்ச் வரப்போகுது. அதுக்கப்புறம் கூகுளோட கிளாக் ஆப் வந்து பார்த்தோம், அதுக்கு நிறைய சேஞ்ச் வந்து பார்த்தா வரப்போகுது. அதுக்கப்புறம் சாம்சங் டெஸ்க் மோட் அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி பிக்சல்லையும் வந்து பார்த்து டெஸ்க் மோட் வந்து வரப்போகுது. இந்த மாதிரி யூனிக்கான ஃபீச்சர் நம்ம நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் ஆண்ட்ராய்ட் 16ஓட ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ. இந்த மாதிரி சில ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்ட்ராய்ட் 16 பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.